2013ஆம் ஆண்டு 50 வயதில் இறந்த பெண்ணுக்கு உயிருடன் வாழ்ந்தபோதே இறப்பு சான்று வழங்கிய விவகாரம், 18 வயது ஆகாத நபருக்கு வாக்காளர் அடையாள அட்டை வழங்கிய விவகாரம் தொடர்பாக ஆதாரங்களுடன் முதல்வரின் மக்கள் தொடர்பு முகாமில் புகார் அளித்தும் வருவாய்த்துறை, காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டியும் உடனடியாக விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்க கோரியும் திருக்கடையூரில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் புகார்தாரர் மற்றும் வாரிசு சான்று பெற்ற குடும்பத்தினர் மாவட்ட ஆட்சியரிடம் நேரில் புகார் மனு அளித்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா காளியப்பநல்லூர் கிராமத்தில் மாரிமுத்து மகள் மணிமேகலை சீர்காழி திருமயிலாடி கிராமத்தில் திருமணம் செய்து கொடுக்கப்பட்டு கடந்த 2013ஆம் ஆண்டு இறந்தார். மணிமேகலை இறந்ததற்கான இறப்பு சான்று சீர்காழி வட்டாட்சியர் அலுவலகத்தில் கணவர் குடும்பத்தினர் பெற்ற நிலையில் மணிமேகலை 1996ஆம் வருடம் 19 வயதில் இறந்ததாக தரங்கம்பாடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் 2002ஆம் ஆண்டு இறப்பு சான்று மாரிமுத்து குடும்பத்தினருக்கு வழங்கப்பட்டுள்ளது என்றும், இதேபோன்று காளியப்பநல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த 18 வயது ஆகாத சுப்பிரமணியன் மகன் பிரேம்குமார் என்ற சிறுவனுக்கு முறைகேடாக வாக்காளர் அடையாள அட்டை வழங்கப்பட்டுள்ளது என்று குற்றம் சாட்டி தில்லையாடியில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் முகாமில் புகார் தெரிவித்து காளியப்பநல்லூர் ராஜ்பரத் என்ற வழக்கறிஞர் மனு அளித்தார். மேலும் தரங்கம்பாடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்களுக்கு வழங்கப்படக்கூடிய பிறப்பு, இறப்பு, வாரிசு, ஆதார், தேர்தல் அடையாள அட்டை போன்ற பல்வேறு ஆவணங்கள் தனிநபர்கள் மற்றும் ஒரு சில வருவாய்த்துறை அதிகாரிகள் கூட்டு சேர்ந்து முறைகேடாக வழங்கப்படும் போலி ஆவணங்களை பயன்படுத்தி நில மோசடிகளும் பத்திரப்பதிவு மோசடிகளும் நடைபெறுவதாகவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தனர். இந்நிலையில் இந்த மனு மீது விசாரணை செய்ய உத்தரவிடப்பட்டது. வருவாய்த்துறையினர், காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். இதனையடுத்து மாரிமுத்துவின் சொத்துக்களை குடும்பத்தினர் பிரித்துக் கொள்வதற்காக ஊராட்சி வார்டு உறுப்பினர் அப்புக்குட்டி என்ற பால சுப்பிரமணியன் என்பவரிடம் 30,000 ரூபாய் பணம் கொடுத்து தாங்கள் எந்த அலுவலகமும் செல்லாமல் வாரிசு சான்று பெற்று தந்ததாகவும், வாரிசு சான்று வழங்குவது தொடர்பாக அரசு அதிகாரிகள் எங்களிடம் எந்த விசாரணையும் செய்ய வரவில்லை என்றும், எங்களுக்கு வழங்கப்பட்ட போலி இறப்பு சான்றிதழ் பெற்று தந்த நபர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து இறந்த மாரிமுத்து மருமகள் அலமேலு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இச்சம்பவம் தொடர்பாக தரங்கம்பாடி வட்டாட்சியர் மகேஷ் விசாரணை செய்ததில் 2002ஆம் ஆண்டு இறப்பு பதிவேட்டை ஆய்வு செய்ததில் மணிமேகலை என்பவர் இறப்பு சான்றிதழ் வழங்கியதற்கான எந்த பதிவுகளும் இல்லை என்றும், காளியப்பநல்லூர் கிராமத்தில் இறந்ததாக தெரிவித்து வழங்கப்பட்ட இறப்பு சான்று போலியானது என்றும், எனவே போலியாக இறப்பு சான்று தயாரித்த நபர் மீது குற்ற வழக்கு பதிந்து உரிய நடவடிக்கை எடுக்கும்படி பொறையார் காவல் நிலையத்தில் வட்டாட்சியர் மகேஷ் புகார் மனு அளித்துள்ளார். மேலும் பிரேம்குமார் என்ற மாணவனுக்கு வழங்கப்பட்ட வாக்காளர் அடையாள அட்டை தொடர்பாக வாக்காளர் பட்டியலில் இருந்து பெயர் நீக்கப்பட்டு உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இன்று திருக்கடையூரில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமிற்கு புகார்தாரர் வழக்கறிஞர் ராஜ்பரத் மற்றும் போலி வாரிசு சான்று பெற்ற மாரிமுத்து குடும்பத்தார் தாங்கள் அளித்த புகார் மனு மீது ஒருவரும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று மாவட்ட ஆட்சியர் மகாபாரதியிடம் புகார் தெரிவித்தனர். உரிய விசாரணை செய்து நடவடிக்கை எடுப்பதாக ஆட்சியர் மகாபாரதி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து விசாரணை செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். என் பேர் ராஜ்குமார், நான் காளியப்பநல்லூர் பஞ்சாயத்தை சேர்ந்தவன். எனது உறவினர் ஒருத்தவங்களுக்கு டெத் சர்டிஃபிகேட் ஃபோர்ஜரியாக போட்டிருக்காங்க. தாலுகா ஆஃபீஸில் கேட்டதுக்கு தாலுகா ஆஃபீஸில் அவங்க ஃபோர்ஜரின்னு சொல்லிட்டாங்க. அதன் மேல் நடவடிக்கை எதுவுமே எடுக்க மாட்டேங்கிறாங்க. உயிரோட சந்தைப்படுகையில் 2013 வரைக்கும் உயிரோட இருந்தவங்களுக்கு 96லயே இறந்ததா இங்கே சர்டிஃபிகேட் போட்டு ஒரு கும்பல் கொடுத்துருக்காங்க. இதுக்கு விஓலேருந்து ஆர்ஐலேருந்து எல்லாருமே உடந்த சரிங்களா. அதை நடவடிக்கை எடுக்க சொல்லி நாங்கள் ஜமாபதியிலேயே 90 நாள் ஆச்சு இன்னையோட மனு கொடுத்துருக்கோம். அப்பயும் நடவடிக்கை எடுக்கல. அதுக்கப்புறம் தாசில்தார்கிட்ட கொடுத்துருந்தோம், ஸ்டேஷனில் கொடுத்துருக்கோம் மனு. இது எதுக்குமே நடவடிக்கையே எடுக்கல. இப்ப கலெக்டருக்கு, இந்த முகாம்லையும் கலெக்டருக்கு மனு கொடுத்துருக்கோம். அவங்க பேர் மணிமேகலை. சந்தைப்படுகையில ஒரு 2 பொண்ணு ஒரு பையனை ஈன்றெடுத்து 2013-14 அந்த ரேஞ்சில் இறந்துருக்காங்க. அங்க இப்பதான் வாரிசு சர்டிஃபிகேட்டு, டெத் சர்டிஃபிகேட்டு எல்லாமே நாங்க சீர்காழி இதெல்லாம் வாங்கியிருக்கோம். இங்க இப்போ 2006ல் பதிவு பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கினதா கொடுக்குறாங்க. சாந்தின்னு ஒரு அம்மா கையெழுத்து போட்டிருக்காங்க. அவங்க கிட்ட போய் கேட்டா இது என் கையெழுத்து இல்லை, நான் அன்னைய ஸ்டேஜில் வெறும் கிளாரிக்கல் செக்ஷன்ல தான் நான் இருந்தேன்,
தாசில்தாரா இல்லைன்னு சொல்லி சர்டிஃபிகேட்டோட கொடுத்துருக்காங்க. அவங்க அந்த அம்மா சொல்றாங்க எங்ககிட்ட வாய்மொழியா. எங்க தாசில்தார் ஆபீஸ்ல கேட்டா தாசில்தார் ஆபீஸ்ல அவங்க வந்துட்டு இது எங்க சர்டிஃபிகேட் கிடையாது சொல்றாங்களே தவிர சம்பந்தப்பட்ட பார்ட்டி மேல நடவடிக்கை எடுக்கல. சம்பந்தப்பட்ட பார்ட்டியோட பையனை ஸ்கூல்ல வந்து இந்த வருஷம் +2 படிச்சுக்கிட்டு இருக்காப்ல. அவருக்கு 15 வயசு ஆகுது. அவரை ஓட்டர் ஐடி சேர்த்து ஓட்டர் ஐடியும் வந்துடுச்சு, வீட்டுக்கு ஓட்டர் ஐடி வந்துச்சு. அது எங்களுக்கு தெரிஞ்சு நாங்க அப்ஜெக்ஷன் பண்ணோம்னா அவரை நீக்கியிருக்காங்க. ஒரு ஓட்டர் ஐடிக்கு என்னென்ன வேணும்? ஸ்கூல் சர்டிஃபிகேட்டு, பர்த் சர்டிஃபிகேட்டு, ஒரு ஆதார் ஐடி. இது எல்லாமே எப்படி தயார் பண்றாங்க? சம்பந்தப்பட்ட பார்ட்டியை கூப்பிட்டு விசாரிச்சாலோ இல்ல இது பண்ணாங்களோ தெரியும். இது வந்து தாசில்தார் ஆபீஸ்ல உள்ள அனைவருக்கும் தெரியும். தெரிஞ்சு மறுப்பலான பதில்களை சொல்லிட்டு இருக்காங்க. கலெக்டர் என்ன சொன்னாங்க? கலெக்டர் 2 நாள்ல நடவடிக்கை எடுத்துட்டு உங்களுக்கு கூப்பிடுறோன்னு சொல்லியிருக்காங்க. இது 90 நாளுக்கு முன்னாடியே, இன்னையோட 90 நாள் ஆகுது. இதுக்கு முன்னாடி வந்துட்டு நாங்க ஜமாபந்தியிலே கொடுத்துருக்கோம். சம்பந்தப்பட்டவங்களோட நாத்தனார் இவங்கெல்லாம் அவங்கெல்லாம் வந்துட்டு விஓ ஆபீஸ்ல போய் வந்துட்டு இது எழுதி கொடுக்கல, மனு எழுதி கொடுக்கல. ஒரு இதுவும் வந்துட்டு நாங்க வந்துட்டு டெத் சர்டிஃபிகேட், வாரிசு சர்டிஃபிகேட் எழுதி கொடுக்கல. ஒரு புரோக்கர் டீம் உட்கார்ந்துட்டு இது வேலை பார்க்குறாங்க. நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.